இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருவை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி யோவான் 3:7-15. இதில் இயேசு நிக்கோதேமிடம் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று கூறுகிறார். மறுபடியும் பிறத்தல் என்பது நம்முடைய பழைய வாழ்விலிருந்து நம்மை புதுப்பிக்க வேண்டும். நாம் தவறுகள் செய்திருக்கலாம், நம்முடைய சிந்தனைகள் தவறு இருக்கலாம், எண்ணங்கள் தவறு இருக்கலாம், பிறரை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையிலிருந்து நாம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதும், அதை போன்று இந்த உலகத்தின் மீது பற்று, உலக ஆசைகள், உலக பொருட்கள் மீது உள்ள ஈர்ப்பு அல்லது அதிகமாக உணவின் மீது உள்ள ஈர்ப்பு போன்றவைகள் நம்மை தொடர்ந்து மனவேதனைக்குட்படுத்தி கொண்டிருக்கும். ஏனென்றால் நாம் இவைகளில் முழுமையை எதிர்பார்ப்போம், இவைகளில் அமைதியை எதிர்பார்ப்போம், இவைகளில் மகிழ்ச்சி எதிர்பார்ப்போம். ஆனால் அது கிடைப்பதில்லை. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார், இவைகளை விட்டு, அதாவது உலக காரியங்கள் மீது நீங்கள் பற்று வைத்திருப்பதை விட்டு உலகுக்கு அப்பாற்பட்ட, அதாவது உங்களுடைய அகம் சார்ந்த, மனம் சார்ந்த அந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மறுபடியும் பிறக்க முற்படுங்கள். அதாவது கோபப்படுகின்ற இடத்தில் அன்பை காட்டக்கூடியவர்களாக, அகந்தை பொறாமை உள்ள இடங்களிலே தாழ்ச்சி உள்ளவர்களாக, மன்னிக்க முடியாத சூழலில் இருக்கக்கூடிய நபர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாக, இப்படி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், மறுபடியும் பிறக்க முற்படுங்கள் என்று முதல் சிந்தனையாக கொடுக்கின்றார். இரண்டாவதாக காற்றை மையப்படுத்தி தூய ஆவியானவரை ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். காற்று நம்முடைய மேலே படுகின்ற, உடலில் படுகின்ற பொழுதுதான் உணர முடியும். ஆனால் அது எங்கு தொடங்கி எங்கே போகிறது என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அதுபோன்று தூய ஆவியானுடைய பிரசன்னம் நமது மத்தியில் வருகின்ற பொழுது நம்முடைய உடலிலே நாம் உணர முடியும், மனதிலே உணர முடியும். ஆனால் எங்கிருந்து புறப்பட்டு எங்கே செல்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. காரணம், தூய ஆவியாரால் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கின்றார். ஆனால் அதை உணர்வதற்கு நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் என்ற அகந்தையில் மூழ்கியிருந்தால் அந்த தூய ஆவியை என்னால் உணர முடியாது. நான் என்ற அகந்தையிலிருந்து விடுபடுகின்ற பொழுது அந்த ஆவியானவரை என்னால் உணர முடியும். அதாவது என்னை எப்பொழுது தாழ்த்தி கொள்ளுகின்றேனோ அப்பொழுது உணர முடியும். எடுத்துக்காட்டு அன்னை மரியாள். அன்னை மரியாள் என்ன சொல்லுகின்றார், தாழ்நிலையில் இருந்த என்னை கடவுள் கண்ணோக்கினார். ஆக தாழ்நிலையில் இருந்த அவளை ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். தூய ஆவி அவள் மீது நிழலிடுகிறது. ஆக இது எதனால் நிகழ்கிறது? ஒன்று, அவள் தன்னை தாழ்த்தி இருந்தால், தன்னை பற்றி அக்கறை கொள்ளாமல் பிறர் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பதனால் தூய ஆவியானுடைய உடனிருப்பை, அந்த உணர்வை உணர முடிந்தது. ஆகவே நாமும் அவ்வாறு வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆக இது எப்படி நிகழும் என்று நிக்கோதேமு இயேசுவை பார்த்து கேட்கின்றார். அதற்கு இயேசு என்ன சொல்லுகின்றார், நீங்கள் மண்ணுலகை சார்ந்ததை பற்றி அதிகமாக யோசிக்கிறீர்கள், நான் விண்ணுலகு சார்ந்ததை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றேன். நம் மண்ணுலகு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலக அரசாட்சி, இந்த உலக நிம்மதி, இந்த உலக அமைதி, உடல் நோயிலிருந்து விடுதலை என்பது போன்றவற்றை நாம் உலகு சார்ந்தவற்றையே பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், அல்லது அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதிலிருந்து விடுபட்டு விண்ணுலகு சார்ந்தவை பற்றி, விண்ணுலகம் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய அகம் சார்ந்ததை பற்றி, புறம் சார்ந்ததை பற்றி அல்ல, அகம் சார்ந்ததை பற்றி. என்றால் மகிழ்ச்சியை நான் எங்கே உணர முடியும்? எனக்குள்ளே தான் உணர முடியும். அமைதியை எங்கே உணர முடியும்? எனக்குள்ளே தான் உணர முடியும். அதுபோன்று அன்பை எங்கே உணர முடியும்? எனக்குள்ளே தான் உணர முடியும். ஆக இவை அனைத்தும் எனக்குள்ளே தான் உணர முடியும். ஆனால் நான் எனக்குள் உணரக்கூடிய ஒன்றை எனக்குள் சென்று பார்ப்பதற்கு பதிலாக நான் வெளியே இருக்கின்ற காரியங்கள் தேடுகின்ற பொழுது கிடைக்காது என்று சொல்லுகின்றார். சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முற்படுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.